ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரபா ஆன் வீல்ஸ். இன்னைக்கு வீடியோவில் ஒரு பாட்டில் பெயிண்டிங் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்திருக்கேன். இந்த பிளாஸ்டிக் பாட்டில் மேலே இப்போ நம்ம அக்ரிலிக் கலர் பெயிண்ட்ஸ் எடுத்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு லெமன் எல்லோ பெயிண்டிங் எடுத்து இந்த பாட்டிலை அப்ளை பண்ண போகிறோம். இந்த ஃபுல் பாட்டிலையுமே லெமன் எல்லோ பெயிண்டால் அப்ளை பண்ண போகிறோம். ஃபுல் பாட்டிலையுமே இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி கவர் பண்ணிக்கலாம். இது டைரக்ட் ஃப்ரம் பாட்டில் தான். ஸோ இதில் எந்த மீடியமும் மிக்ஸ் பண்ணல. நம்ம கலர் ஃபுல்லாக பாட்டிலை கவர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட்ஸ் வரும். சரிங்களா? இப்போ பார்த்தோன்னா நம்மளுடைய பாட்டிலை நல்லா பெயிண்ட் பண்ணிட்டோம். அண்ட் நம்மளுடைய பெயிண்ட்டும் ஆல்மோஸ்ட் காஞ்சிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிசைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு லீஃப் வரைஞ்சிக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்டெம் வரைஞ்சிட்டு சைட்ஸில் லீவ்ஸ் வரைஞ்சிக்கலாம். இது போஹோ ஆர்ட் கிடையாது, பட் எக்ஸாக்ட் போஹோ ஆர்ட் கிடையாது. பட் அந்த மாதிரி ரேண்டமாக லீவ்ஸ் நம்ம வரைஞ்சிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டெம் வரைஞ்சிட்டு அதில் லீவ்ஸ் வரைஞ்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம லீவ்ஸ் இந்த மாதிரி அவுட்லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ தட் நமக்கு கலர் வெளியே ஸ்பில் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா இந்த ஸ்டெம் வரைஞ்சிருக்குள்ளே இந்த ஸ்டெம் ஃபுல்லாக லீவ்ஸ் வரைஞ்சிடலாம். அதுக்கப்புறமா மேலே மேல் பகுதியிலையும் அதே மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்ம இந்த மாதிரி லீவ்ஸ் ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இப்போ மேலே இந்த ஸ்டெம்மோட மேலேயும் நம்ம ஒரு லீஃப் அழகாக ட்ரா பண்ணிக்கலாம். இந்த பெயிண்டிங் ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம பாட்டில் இப்படி அப்சைட் டவுனாக திருப்பிக்கலாம். ஸோ இப்போ இந்த மேலில் ஒரு லீஃப் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பாட்டில் ஃபுல்லாமே நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அண்டு எங்கேயுமே கொஞ்சம் ஸ்பேஸ் இல்லாத அளவுக்கு வரையணும். பட் அட் த சேம் டைம் நம்ம ரொம்ப கன்ஜஸ்டடாகவும் வரையக்கூடாது. சரிங்களா? இந்த மாதிரி இப்போ அந்த ஸ்டெம் வரைஞ்சி முடிச்சிட்டோம் இல்லையா? சைடில் இந்த மாதிரி 2 லீஃப் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். 2 லீஃப் 3 லீஃப் நம்ம எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு இப்போ இந்த சைடில் ஒரு 3 லீஃப் இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பார்க்கும்போதே எவ்வளோ சிம்பிள்னு தெரியுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாமே தூர போடாமல் இந்த மாதிரி க்யூட்டான ஒரு ஹோம் டெக்கர் நம்மளே நம்ம கையால் செஞ்சு நம்ம வீடை டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோன்னா இந்த சைடு பெயிண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம இந்த சைடு கீழே சைடில் இருக்கு இல்லையா? அந்த சைடில் இன்னொரு ஸ்டெம் வரைஞ்சி அதுலேயுமே லீவ்ஸ் எல்லாம் வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி எல்லா சைடுமே நம்ம லீவ்ஸ் ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டெம்ஸ் நமக்கு மேலேருந்து வர மாதிரி கீழேருந்து வர மாதிரி எல்லா சைடுமே நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ தட் நமக்கு ஒரே பேட்டர்னில் இல்லாமல் அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா லீஃபையும் இது மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது நான் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி லீஃப் நம்ம வரைஞ்சிட்டு அதை ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலர் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா இந்த பெயிண்டிங்? இந்த பெயிண்டிங் பண்ணுறது ரொம்பவே ஃபன்னாகவும் இருக்கும். அண்டு ரொம்ப குயிக்காக இதை பண்ணிடலாம். கொஞ்சம் நமக்கு அந்த பெயிண்ட் ட்ரை ஆகிற டைம் மட்டும்தான். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம பெயிண்டிங் ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி இதில் ஃபில் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த டாப்பில் இருக்கு இல்லையா? அந்த இடத்துல ஒரு லீஃப் இப்படி வரைஞ்சிடணும். இப்போ நம்ம பாட்டிலோட மேல் பகுதியிலிருந்து ஒரு ஸ்டெம் வர மாதிரி நான் சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிக்கணும். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிட்டு எங்கேயாவது கொஞ்சம் கேப் இருக்கும் இல்லையா சைட்லலாம், அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி லீவ்ஸ் எல்லாம் குட்டி குட்டி லீஃப்லாம் வரைஞ்சி ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி இதை ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது மோஸ்ட்லி இந்த மாதிரி ட்ரா பண்ணுறதுக்கு நீங்கள் ரவுண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க.
நீங்கள் ஒருவேளை பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ரவுண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வந்து நம்ம ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணி கூட இன்னுமே வந்து ஃபாஸ்ட்டாகவும் குயிக்காகவும் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து லீஃப் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் லீஃப் வரைஞ்சிட்டோம். அடுத்ததாக வந்து நமக்கு இந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருக்கு இல்லையா? ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்டெம் வரைஞ்சிட்டு அதுலேயுமே வந்து இந்த மாதிரி நம்ம லீவ்ஸை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோன்னா நமக்கு வந்து ரொம்ப கன்ஜஸ்டடாகவும் நம்ம ட்ரா பண்ணல. அட் த சேம் டைம் வந்து பாட்டில் நல்ல கவர் ஆகிற மாதிரி எல்லா சைடுமே வந்து லீவ்ஸ் வித் ஸ்டெம்ஸ் வந்து அழகாக வரைஞ்சிருக்கும். இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருக்குல்லையே, இந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் லீஃப் வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2 பெட்டல்ஸ் 3 பெட்டல்ஸ் அந்த மாதிரி லீவ்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். 2 3 நமக்கு அந்த ஸ்பேஸ்க்கு வந்து எவ்வளோ நம்மளால் அந்த இடத்துல ட்ரா பண்ண முடியுமோ அவ்வளோ வந்து வரைஞ்சிக்கலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தோன்னா மேலேருந்து இந்த மாதிரி ஸ்டெம் வரைஞ்சிட்டு இங்கேயுமே வந்து கொஞ்சம் லீஃப்லாம் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அது ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி லீவ்ஸ் வரைஞ்சி நம்ம கவர் பண்ணிடணும். இதுக்கு 2 கலர்ஸ் இருந்தால் போதும், நம்ம ஃபுல் பாட்டிலையுமே வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சிடலாம். ஏதாவது 2 கலர் பெயிண்ட் இருந்தால் போதும், இந்த பாட்டில் பெயிண்டிங் வந்து நம்ம ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். ஏன்னா இதுக்கு வந்து நமக்கு நிறைய கலர்ஸ்லாம் எதுவுமே தேவைப்படாது. எனி ரேண்டம் கலர்ஸ் வந்து 2 கலர்ஸ் எடுத்தால் போதும். ஒரு லைட் கலர் ஒரு டார்க் கலர் எடுத்தோம்னா இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாட்டில் பெயிண்டிங் வந்து நம்ம பண்ணி முடிச்சிடலாம். பாருங்கள் நம்மளுடைய பெயிண்டிங் வந்து எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம வீட்டில் வந்து செடி வச்சுக்கலாம், பூ வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய பெயிண்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? அவ்வளோதான். இந்த டாப்பில் மட்டும் கொஞ்சம் எல்லோ கலர் அப்ளை பண்ணணும். எல்லோ கலர் அப்ளை பண்ணிட்டோன்னா நம்மளுடைய பாட்டில் பெயிண்டிங் ரெடி. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? இதில் நம்ம பிளான்ட்ஸ், ஃப்ளவர்ஸ் எது வேணால் வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் see you all. Bye bye.